when the paper leakages happened. But later I took advantage of that and prepared even more, and my performance has improved and I've done well. So there are people who looked at it, even young people. நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆனது நல்லதுதான் ஒரு விதத்துல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிருக்கு. அது மூலமா நான் இன்னும் படிப்பேன், முன்ன விட நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னா அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் ஓகே தான் மேம், நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாம்க்கே அப்படின்னா அப்படின்னா எலெக்ஷனுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? எலெக்ஷன்ல எவ்வளோ குளறுபடி நடந்துட்டு இருக்கு. ரீஎலெக்ஷன் வைங்க, இல்ல அந்த எலெக்ஷனுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வைங்க. பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து டாக்டர் போறதுக்கு ஒரு நீட் எக்ஸாம்னு ஒரு பேசிக்கா வச்சு எல்லாரையும் கொள்றீங்க இல்ல. ஸோ அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸா போறவங்களும் வந்து எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அவங்களையும் எக்ஸாம் எழுத விடுங்களேன், எழுதிட்டு வரட்டுமே, படிச்சவங்க வரட்டுமே, எழுதிட்டு படிச்சு எழுதி பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்றோமே. அப்போ யார் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நக்கலா வந்து சொல்றாங்கன்னு நாங்கள் பார்க்கலாமே. ஸோ இது உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனது ஃபேரா தெரிஞ்சு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது படிக்கிறதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். இந்த மாதிரி எலெக்ஷன் வைங்க, நிற்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்து நல்லா படிச்சிருக்கணும்னு நினைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைங்க, இன்டர்வியூ வைங்க, செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓட்டு போட்டு சூஸ் பண்றோமே. இந்த ஐடியா எப்படி இருக்கு? உங்க ஒப்பீனியன்ங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.